வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஈரான், இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற மோதல் அப்படிங்கிறது இன்றைக்கு உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு பிரதேசத்தில் தானே இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது இந்த மோதல் இருக்கிறது அப்படின்னு நாம் ஒதுங்கி இருக்க முடியாது. இந்த மோதல் உச்சமடைந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அது முழுநேர ஒரு போராக யுத்தமாக மாறினால் நிச்சயம் நமக்கும் பலவிதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறை யதார்த்தம். உலகின் எந்த மூலையில் ஒரு யுத்தம் நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு உலகம் முழுக்க ஏற்படும். பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது தான் முதன்மையானது பிரச்சனையாக மாறக்கூடியதாக இருக்கும். இந்த அக்டோபர் 7ஆம் தேதி வந்ததுன்னா ஓராண்டு நிறைவடைகிறது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கும் இடையிலான இந்த மோதல் அப்படிங்கிறது. காசா மீதான தாக்குதல் ஓராண்டாக அந்த தொடர்ச்சியான மோதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மோதல்கள். அந்த பிராந்தியமே உங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் முழுமையான சிக்கலில் இருக்கக்கூடியது அப்படின்னாலும் இப்போது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு ஈரானுடைய எதிர் தாக்குதல், இஸ்ரேல் மீதான தாக்குதல், இஸ்ரேல் மீண்டும் நாங்கள் திருப்பி தாக்குவோம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகு சொல்லக்கூடிய அந்த கருத்துங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரை அமெரிக்கா ஆதரிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதை பற்றிலாம் விரிவாக பேசலாம். ஆனால் என்ன விதத்தில் நமக்கு அது தாக்கத்தை உண்டாக்குறது, இந்தியாவில் இருக்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை. எந்த யுத்தம் தொடங்கினாலும் உடனடியாக சில பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள் உருவாகக்கூடியதை பார்க்குறோம். முதல் மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தில் வான்வழி தாக்குதல் நடக்குது, ஏவுகணைகளுடைய தாக்குதல் நடக்கிறதுங்கிறதுனால விமான போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது அல்லது திருப்பிவிடப்படுகிறது. விமானங்களுடைய அந்த பாதை மாற்றப்படுகிறதுங்கிறதுல தொடங்கி பல மாற்றங்கள் வரும். லுஃப்தான்சா போன்ற விமான நிறுவனங்கள் அந்த பகுதிக்கான இப்போ ஜெர்மன் போகக்கூடிய விமானங்கள்லாம் மாற்றக்கூடிய நிலையெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ நேச்சுரலாக விமான பயணங்களுக்கான கட்டணங்கிறது கூடுதலாக இருக்கும், திட்டமிட்டபடி போக முடியாது, பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எங்கே வருதுன்னா, ஆயில் ப்ரைஸிங். எண்ணெய் நிறுவனங்களுடைய இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்திற்குமான அடிப்படையாக இருக்கக்கூடியது ஆயில். அதில் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதுல எண்ணெய் உற்பத்தியில் ஈரானும் ஒன்றாக இருக்கிறது. இந்தியா ஈரான் போன்ற நாடுகளிலிருந்தும் வளைகுடா நாடுகளிலிருந்தும் நாம் எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். அதே போல் க்ரூட் ஆயில் இறக்குமதி செய்கிறோம். இந்த மோதல் தொடங்கிய பிறகு நீங்கள் ஒரு பேரலுக்கு $4 கூடியிருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு டாலர் கூடும்போதும் அதனுடைய தாக்கம் பல இடங்களில் பிரதிபலிக்கக்கூடியதாக மாறும். நீங்கள் ஆயில் ப்ரைஸிங் கூடும்போதே அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பெருமளவு பாதிக்கப்படும். போக்குவரத்தில் நீங்கள் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அப்படின்னு எல்லாவற்றுடைய விலையும் உயரக்கூடியதாக மாறும். அப்படி உயரும்போது நேச்சுரலாக டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வேறு வழியே இல்லை, அவர்களுடைய அந்த கட்டணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது எங்கே நிற்கும்னா விலைவாசி உயர்வில் நிற்கும். காய்கறி விலை வரைக்கும் அதனுடைய பாதிப்பு நிற்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா, இப்போ தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிட் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடுகள் வெளியே வரக்கூடியதை பார்க்குறோம். முழுமையான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடியதை பார்க்குறோம். கொஞ்சம் எல்லாருடைய ப்ரைஸிங்கும் கூடுதலாக இருக்கக்கூடியது. சமீபத்தில் தான் அமெரிக்கா அவருடைய வட்டி விகிதத்தெல்லாம் குறைச்சாங்க. ஒருவேளை முழுநேர யுத்தமாக இது மாறுச்சு அப்படின்னா என்ன சிக்கல் வரும்னா, இது எல்லாமே வரும். வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள்லேருந்து எல்லா நாடுகள்லையும் எதிரொலிக்கிறதாக இருக்கும். எல்லா முக்கியமான நிறுவனங்களும் ரொம்ப காஷியஸாக இதை அணுக ஆரம்பிப்பாங்க. இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல தொடங்கி நமக்கு இந்த செயின் எஃபெக்ட் மாதிரி இது எல்லாமே போகும். என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக முழுமையாக இது பற்றிய எல்லா விதமான செய்திகளையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஹிஸ்புல்லா தலைவர் நசருல்லா கொல்லப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார்னு இஸ்ரேல் அறிவித்தது. அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லாவும் அந்த செய்தியை உறுதி செய்தார்கள். அதுதான் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியதாக இருந்தது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தலைவருக்கு ஏற்கனவே ஈரானுடைய அதி உயர் அதிபர் அங்கே சொல்லுவாங்க, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் இருந்தாலும் கூட அதி உயர் அதிபர்னு அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருக்கு தான் அங்கே எல்லா முழு அதிகாரங்களும் இருக்கும். கமேனின்னு இப்போ இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 1989 அவர் தான் இருக்கார். ஈரானுடைய எல்லா உச்சபட்ச அதிகாரங்களும் கொண்டவராக இந்த அதி உயர் அதிபர் இருப்பார். அவர் 1989க்கு பிறகு இப்போது வரை அவர் தான் தொடர்கிறார். அவருடைய காலம் முழுக்க அவர் தான் இருப்பார். அங்கே நீதித்துறை இருக்கும், நிர்வாகத்துறை இருக்கும், மற்ற எல்லா துறைகளும் இருந்தாலும் அந்த துறைகளுக்கெல்லாம் மேலாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருப்பார். அவர் மத குருவாகவும் அவர் தான் இருக்கிறார்.
இன்னைக்கு அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வெள்ளிக்கிழமையில் அவர் ஒரு சர்மன் கொடுக்க இருக்கிறாரு. அங்கே அவர் வந்து தன்னுடைய கருத்தை முன்வைக்க இருக்கிறார். இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் உள்ளிட்ட அம்சங்களில் அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஈரானுடைய ஸ்டாண்டாகவும் இருக்கும். இன்றைக்கி அவர் என்ன முன்வைக்க போகிறாருங்கிறதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது என்பதை ஈரான் ஏற்கனவே சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய உளவுத்துறை அதை கண்டறிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேரடியாக ஒருத்தர் அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது, அதனால் அங்கேருந்து நீங்கள் ஈரான் திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நஸ்ருல்லாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாராலனா கமேனி ஒரு தூதரை அனுப்பி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்லாம் வருது. ஆனாலும் அதற்குள்ளாக இது நடந்து முடிந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு விரிவான தகவல். ஏன்னா இஸ்ரேலுடைய உளவு நிறுவனம் மொசாத் பற்றி உங்களுக்கு தெரியும். மொசாத்துடைய கைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. டபுள் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா அமைப்புக்குள்ளேயே அவங்களுடைய டபுள் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டிய அம்சங்களாக இருக்கும். நான் அதெல்லாம் கடந்து போகிறேன். ஏன்னா அது பற்றியெல்லாம் விரிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஹிஸ்புல்லா அமைப்புக்குள்ளாகவும் தங்களுடைய ஆட்களை இறக்கி மொசாத் இந்த வேலையை பண்ணியிருக்கு. இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஒரு தலைவரை அடுத்ததாக இப்போ வர தகவல் என்ன இருக்குன்னா, நஸ்ருல்லாவுடைய மருமகன் அவரும் அடுத்ததாக தலைவராக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டவரையும் நேற்று முன்தினத்தில் அவரும் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வரக்கூடியதை பார்க்குறோம். அப்படின்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து இது மொசாத் தான் பெரிய தன்னை வந்து உளவு நிறுவனமாக இருக்கிறதா அப்படின்னா, இது வெறும் மொசாத்துடைய வேலை மட்டுமல்ல. பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சிஐஏவும் இதை முழுமையாக இறங்கி தான் இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தான் அரபு நாடுகள் பார்க்குறாங்க. ஈரானுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ப்ராக்சி வார் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நேரடியாக ஈரான் தாக்குதல் இறங்காது. இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்போ ஹமாஸோ இவங்களுக்கெல்லாம் பின்னணியில் ஈரான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பார்க்கப்படக்கூடியது. இந்த முறை ஹிஸ்புல்லா தலைவரை கொல்லப்பட்டது மட்டுமில்லை, ஏற்கனவே ஹமாஸோட ஒரு லீடர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதே போல் ஈரானுடைய இராணுவத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த போர், அதாவது கடந்த வாரத்தில் வந்து இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதல் இருக்குல்ல, முதல் முறையாக கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு முறை நடந்தது. அதை விட கூடுதலான ஒரு தாக்குதலாக இந்த முறை இருந்தது. 180 பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முழுமையாக எங்களுடைய டார்கெட்டை 90% நாங்கள் ரீச் பண்ணியிருக்கிறோன்னு ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. இந்த டார்கெட்டை அடித்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இதற்கான உத்தரவை கொடுத்த போது அந்த இடத்துல ஈரானுடைய இராணுவ தளபதி இருக்கும்போது அவருக்கு அந்த வீடியோ காட்சிகள் வருது. அவருக்கு பின்னால் 3 பேருடைய புகைப்படங்கள் இருக்குது. அந்த 3 பேர் யாருன்னா நஸ்ருல்லா, அதே போல் ஹமாஸுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த 3 பேர் யார் இஸ்ரேலால் கொல்லப்பட்டாங்களோ, இந்த ஓராண்டில் கொல்லப்பட்டவர்கள், அதற்கான பழி தீர்ப்பதாகத்தான், அதற்கான எதிர்வினையாகத்தான் இது நடக்கிறது என்பதாக அந்த புகைப்படங்களை அவங்க வச்சுருந்தாங்க. அதில் தான் நடத்தப்பட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கவனிச்சுட்டு இருப்போம், நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். மொசாத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்னொன்று, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கவசம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி தனித்தனியாக செய்தி தொகுப்புகளும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அயர்ன் டோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு வான்வழி தாக்குதலை சமாளிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக அங்கே இருக்குது. 10 இடங்கள் இஸ்ரேலில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரஃபேல் நிறுவனமும் யூஎஸ் நிறுவனமும் சேர்ந்து இந்த அயர்ன் டோம் உருவாக்கி இருக்கிறது. இது வந்து குறைந்த அளவிலிருந்து வரக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அவங்க டேவிட் ஸ்லிங்கிற இன்னொரு அமைப்பையும் வச்சுருக்கிறாங்க. இதுவும் வான்வழி தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடியது தான். அதுக்கு பிறகு ஆரோ 2, ஆரோ 3 இப்படி 3 அடுக்குகளாக இஸ்ரேல் வந்து தன் மீதான வான்வழி தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான அமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒன்று. டெக்னாலஜியில் இஸ்ரேல் பெரிய நாடு. ஈரானும் இஸ்ரேலையும் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா, இராணுவ பலம் அப்படின்னா அதில் எல்லா இடத்துலையுமே ஈரான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6 மடங்கு ஈரான்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல்கிட்ட டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே தான் இதுவரைக்கும் இஸ்ரேல் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் தான் இந்த ஏரியாவில் கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தங்களுடைய அந்த டெக்னாலஜி பலத்தை நிரூபிப்பதற்கான அட்டாக்ஸ்லாம் நடத்திட்டே இருந்தாங்க. இப்போ கூட பெய்ரூட்டில் ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க, லெபனானில் பெய்ரூட்டில் நடத்துகிறாங்க. அங்கே வந்து அதற்கான தொடர்ச்சியான தாக்குதல்கள் போயிட்டே இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு எதிர் தாக்குதலை தொடுக்கும் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. இராணுவத்தில் இருக்கக்கூடிய அல்லது இங்கே இந்தியாவிலேருந்து இதை கண்காணிக்கக்கூடியவர்கள் பலரும் கூட சொல்லக்கூடியது அதுதான், ஒரு பெரிய ஒரு யுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறலாம் அப்படிங்கிற அச்சத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவங்க தாக்குதல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய தாக்குதலாக தான் இருந்தது.
இந்த தாக்குதல் அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து பேலிஸ்டிக் இந்த மிசைல்ஸ் வந்து சூப்பர்சானிக் மிசைல்ஸும் நேராக போய் டார்கெட் அடிச்சிருக்குன்றாங்க. நாங்கள் டார்கெட் பண்ணதே இஸ்ரேலுடைய இராணுவ மையங்களையும் அதே போல் இஸ்ரேலுடைய அந்த உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய மொசாத்துடைய தலைமையகத்தையும் தான் டார்கெட் பண்ணோம். அந்த டார்கெட்டை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை வான்வழி தாக்குதலில் இவர்களுடைய ஈரானுடைய அந்த ஒரு ஏவுகணைகள் அங்கே போய் இஸ்ரேலில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறதையும் காட்சிகள் மூலமாக பார்க்க முடியுது. அப்போ இஸ்ரேலுடைய அந்த வியூகத்தை ஈரான் உடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்க டெக்னாலஜியை உடைச்சி உள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அணு உற்பத்தி மையங்களை அவங்க குறிவைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக மாறும். ஏன்னா ஈரானில் வந்து அணு உற்பத்திக்கான முக்கியமான முயற்சிகள் எடுக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஈரானுடைய உயர் அதிபராக இருக்கக்கூடிய கமேனி அவர் பொறுப்பேற்ற உடனே ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சார். அதுக்கு முன்னாடி ஈராக் போர் நடந்தபோது அவங்க வந்து வெளியில் தான் ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் மீது வந்து அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது. பல நாடுகள் அவங்களோட பொருளாதார தடையினால் பல விஷயங்களை செய்ய முடியாது, ஆயுதங்களை வாங்க முடியாதுங்கிற இடத்துல இருந்து கமேனி பொறுப்பேற்ற உடனே ஆயுதங்களை நாமே உற்பத்தி பண்ணணுங்கிறது தான் அவர் எடுத்துகிட்டு வந்த முக்கியமான விஷயம். ஈரான் தனக்கான தேவைகளை அங்கேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அணு உற்பத்தி மையங்கள் அவங்க வந்து இப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்தை அடைய முடியும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்ததுன்னா அது பெரும் அழிவை உண்டாக்கக்கூடியதாக மாறும். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்போ வந்து இஸ்ரேலுடைய அந்த திட்டம் ஈரானுடைய அணு உற்பத்தி மையங்களை குறிவைப்பதை அமெரிக்காவும் தடுக்கிறது. அந்த மாதிரி எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த உத்தரவை எடுக்கிறது. ஏன்னா இந்த இழப்பு இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த போர் கூட நம்ம ஒப்பீட்டில் பார்க்கலாம். யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை தொடுத்த போது அவங்க டார்கெட் பண்ணதில் மின்சார உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட அம்சங்களை டார்கெட் பண்ணாங்க. அங்கேயும் இந்த நியூக்ளியர் மையங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் தொடுக்கலை. ஏன்னா ரெண்டுமே அண்டை நாடுகளாக இருக்கிறது, பார்டர் பக்கத்தில் இருக்குது, அவங்கள ஆதரிக்கிற நாடுகளும் பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஒருவேளை நியூக்ளியர்னால் ஏற்படக்கூடிய இழப்புனா அது அவர்களையும் கூட பாதிக்குங்கிற இடத்துல இருந்திருக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான விஷயத்தில் என்ன வேறுபாடு இருக்குன்னா, 2000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஈரான் இருக்குது இஸ்ரேல்லேருந்து. அதனால் இஸ்ரேல் வந்து இந்த முயற்சியை எடுத்துருமாங்கிற ஒரு கவலை உலக நாடுகள் மத்தியில் இருக்குது. ஏன்னா உடனடியான பாதிப்புகளை இஸ்ரேல் சந்திக்காது அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் நடந்ததுன்னா மிகப்பெரிய பேரழிவை நோக்கின ஒரு இடமாக போகும். அந்த அளவிற்கு இஸ்ரேல் போகுமாங்கிற கேள்வியும் ஈரானுமே கூட ஒரு ரிட்டாலியேஷன் அடிப்படையில் நாங்கள் எதுவுமே, ஏன்னா அங்கே உள்நாட்டில் சிக்கல்கள் இருந்துச்சு. ஈரானுடைய உள்நாட்டில் இவங்க இத்தனை இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்லாம் கொல்லப்பட்ட பிறகு உள்நாட்டுக்குள்ளாக நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிது. ஏன் ஈரான் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிச்சு. மத குருமார்கள் இப்போ நீங்கள் கமேனி மாதிரியான உயர் அதிபர்களும் கூட திருப்பி தாக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் வச்சபோது தான் இதுவும் நடந்தது. இப்போ இந்த உள்ளூர் அரசியலும் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நடுநிலையாக இருக்கிறாங்க. 2 பேருக்குமான நடுநிலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வான் பிரதேசத்தை பயன்படுத்துவதற்கு தடைங்கிற இடத்துக்கு அரபு நாடுகள் நகர்றாங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது தான் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்றதை பார்க்க முடியும். ஆனால் லார்ஜ்லி அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்குது. இந்த பக்கம் ஈரானை வந்து பேக் பண்ணக்கூடிய இடத்துல ரஷ்யாவும் சைனாவும் இருக்கிறது. இவங்க கட்டாயமாக ஈரான் வந்து இந்த 2 நாடுகளிடம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்க போது இஸ்ரேல் ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஈரானை ஒரு போருக்கு அழைக்கிற மாதிரி தான் தெரியுது. யுத்தத்துக்கு வர சொல்லி அழைக்கிற மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்கிறது. அது வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நெத்தன்யாகுவோடைய ஆதரவு தளம் இப்போ கூடியிருக்கு இஸ்ரேலுக்குள்ளே. இஸ்ரேல் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பழமைவாத யூதர்கள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. அந்த கட்சிகளுடைய நெருக்கடியும் நெத்தன்யாகு இருக்குது. நெத்தன்யாகுவே வந்து பழமைவாதத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கார். நீங்கள் இந்த ஓராண்டு, நான் அக்டோபர் 7ஆம் தேதி சொன்னேன் இல்லையா, அக்டோபர் 7 கடந்த ஆண்டு நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இந்த பக்கத்தில் தான் நடந்திருக்கும். நீங்கள் வந்து இஸ்ரேலில் 1200 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க இந்த ஓராண்டில் அப்படின்னா, இந்த யுத்தத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் சைடில் கிட்டத்தட்ட 44,000 உயிர்கள் போயிருக்கு இந்த ஓராண்டில் மட்டும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த காசா பகுதியில். அப்போ இந்த உயிரிழப்புகள்லாம் இன்னும் அதிகரிக்கிறதே, இதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய இந்த மனித உயிர்களை கொள்வதற்கான பசி அடங்கலையாங்கிற கேள்விகளை இஸ்ரேல் மீது நோக்கி வைக்கக்கூடிய அந்த சூழலையும் பார்க்குறோம். இஸ்ரேல் ஈரான்
இந்த 2 பேருக்குமான முழு நேர போர் யுத்தம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது பெரிய சிக்கலாக மாறக்கூடியதாக இருக்கும். அது அந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே பொருளாதார நெருக்கடியை உருவாக்கக்கூடியதாக, பல விதமான இம்பேக்ட்ஸை உருவாக்கக்கூடியதாக மாறும். எனவே இன்னைக்கு திரு கமோனி என்ன சொல்ல போகிறாரு, ஈரானுடைய உயர் அதிபர், அவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அவர் தன்னுடைய ஒரு சொற்பொழிவை, மத பரப்புரையை அவர் இன்னைக்கு மேற்கொள்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த சர்மனில் அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறாருங்கிறத உலகம் உற்று நோக்குகிறது. அமெரிக்காவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்குது. இந்த முறை நடந்திருக்கிற தாக்குதலில் அலர்ட் எதுவுமே இல்லை. உடனடியாக ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தியது. ஆனால் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா தன்னுடைய உளவு பிரிவு மூலமாக அதை அறிந்து இஸ்ரேலுக்கும் சொன்னது. ஆனாலும் கூட இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்படிங்கிற இடம் இருக்குது. 2 பேருடைய ஆயுத பலம், 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி உள்ளிட்ட அம்சங்கள்லாம் குறித்து விரிவாக பேச முடியும். அயன் டோமில் தொடங்கி அதே போல் இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் வரைக்குமானதெல்லாம் தனித்தனியாக நம்ம தொகுப்புகளாக நம்முடைய செய்தியாளர்கள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப விரிவான ஒரு காணொலியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தம் என்பது நிச்சயமாக எங்கே நடந்தாலும் அது மனித குலத்திற்கு எதிரானதான் போகும். யுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடியதான் மனிதத்திற்கான தேவை அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்கிறது. இது யுத்தமாக இன்னும் முழு நேர யுத்தமாக மாறலை. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இடங்களில் அவங்க லெபனானில் அட்டாக்ஸை, பெய்ரூட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஈரான் மீது அவங்க மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்தால் ஈரான் அதற்கு எதிர்வினையாற்றும். அப்படியான ஒரு நிலை வந்ததுன்னா இன்னும் அது மிகப்பெரிய அழிவுகளை அல்லது மிகப்பெரிய நெருக்கடிகளை மனித குலத்திற்கு உண்டாக்கும். எனவே யுத்தம் இல்லாத ஒரு சூழலையும் இஸ்ரேல் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும். இஸ்ரேலுக்கான நெருக்கடி, ஏன்னா இஸ்ரேலுடைய அணுகுமுறை இன்னும் மோசமாக இருக்குது. அவங்க ஐக்கிய நாடுகள் சபையவே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர்கள் அங்கே இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இஸ்ரேல் போகுது. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையோடு ஒப்பிடலாம். அவ்வளோதான் பாப்புலேஷன். 1 கோடிக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டது தான் இஸ்ரேல். இன்றைக்கி சென்னை அதை விட கூடுதலாக, எக்ஸ்டெண்டட் சென்னையை பார்த்திங்கன்னா அதை விட கூடுதலாக இருக்கிறது. பரப்பளவும் ரொம்ப பெரிய நாடெல்லாம் இல்லை ஈரானோட கம்பேர் பண்ணும்போது, அது மற்ற நாடுகளோடு. ஆனால் அவங்க எல்லாரோடையும் அவங்க யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேலுடைய பரப்பளவை அதிகரிக்கணுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த அணுகுமுறை ஒரு சிக்கலாக இருக்குது. அதை ஆதரிக்கிற இடத்துல தான் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகளுமே இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. அது குடியரசுக் கட்சியாக இருக்கலாம், ஜனநாயக கட்சியாக, ரெண்டுமே. இன்றைக்கி நவம்பர் 7ஆம் தேதி அங்கே தேர்தல் நடக்கிறதுனால அதுவும் கூட இன்னொரு காரணமாக மாறுது. அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. பைடன் மட்டும் இல்லை, ட்ரம்ப்போ, கமலா ஹாரிஸ் எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய இடத்துல. ஆனால் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய அந்த அழுத்தம். அமெரிக்கா தான் இன்றைக்கி அங்கே ஃபண்டிங்கில் பெரிய அளவுக்கு இருக்குது. 40,000 ட்ரூப்ஸ் அமெரிக்கா அங்கே வச்சுருக்கு எங்கள் வளைகுடா பகுதிகளில். இது அமெரிக்கா நினச்சா அவங்களும் இந்த மிசைலில் தடுக்கிற இடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அமெரிக்கா ஒரு பல நேரங்களில் நான் தான் பெரியண்ணன் அப்படிங்கிற இடத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சூழல் மாறி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். முன்னாடி அமெரிக்கா வெர்சஸ் யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்த அரசியல் இப்போது அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனா, இப்போ இந்தியாவும் ஒரு வலுவான இடத்துல இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கலில் நாம் ஒரு இப்போது வரை 2 நாடுகளோடும் நட்பு நாடாக இந்தியா தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஈரானோடையும் அதே போல் இஸ்ரேலோடையும் சம அளவிலான நட்பில் இருக்கிறோம். ஆனால் இதே அளவில் அது தொடர முடியுமான்றது தெரியாது. அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் அதை தீர்மானிக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக யுத்தம் என்பது நீங்கள் சாமானியர்களுடைய உயிரிழப்பை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவே மாறி இருக்கிறதுனால அது தவிர்க்கப்படணுங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.